அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 8.3 11வது சம்மு. ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற 3 வெக்டர்கள் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் 3, மாலஸ் ஆஃப் பி வெக்டர் 4, மாலஸ் ஆஃப் சி வெக்டர் 5 மற்றும் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்தாகவும் அமைந்தால் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரை காண்க. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் 3 வெக்டர் கொடுத்துறாங்க. அதோட மதிப்பு மாலஸ் மதிப்பு கொடுத்துறாங்க. அப்போ கொடுக்கப்பட்டது மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 3, மாலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 4, மாலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு 5. அப்போ மேலும் நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க? மற்றும் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு சமம். சமம்ல செங்குத்தாக. அப்போ ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டரின் கூடுதலுக்கு செங்குத்தா இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்போ செங்குத்து நம்மளுக்கு என்ன? இப்போ 2 வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் செங்குத்துனா a டாட் b ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துறாங்க? மேலும் ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து. அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் 3 வெக்டர், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் 3 வெக்டர். அப்போ ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டரின் கூடுதலுக்கு செங்குத்துனா அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. இதை 1ன்னு வச்சுக்கிறேன். ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டரின் கூடுதலுக்கு செங்குத்து. அதே போல பி வெக்டர் டாட் எதுக்கு சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இது 2வது சமன்பாடு. அதே போல சி வெக்டர் செங்குத்துனா எதுக்கு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து. அப்போ இது 3. அப்போ ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டரின் கூடுதலுக்கு செங்குத்து. இப்போ இப்படி இருக்கலாம். அல்லது பி வெக்டர் ஏ சி பிளஸ் ஏவுக்கு செங்குத்து, அதே சி டாட் ஏ பிளஸ் பிக்கு செங்குத்து. அப்போ 3த்தையும் இப்போ 3த்தையும் கூட்டலாங்களா? அப்போ 1 + 2 + 3 3த்தையும் கூட்ட போகிறேன். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. 3த்தையும் கூட்டுறேன். இப்போ இந்த டாட் உள்ள பெருக்கலாங்களா? அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் இதை உள்ள பிறகு நம்மளுக்கு பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் பங்கிட்டு பண்பு. அப்போ பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ புள்ளி பெருக்கல் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இல்லையா? அப்போ இந்த சி வெக்டர் ஏசியை அப்போ சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பரிமாற்று பண்பு மாற்றி எழுதுறேன். அதே போல பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் இந்த ஏ பி டாட் ஏவை ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மாற்றி எழுதுறோம். பிளஸ் இந்த சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பிளஸ் இந்த பி சி வெக்டர் டாட் பி வெக்டரை பி வெக்டர் டாட் சி வெக்டர் மாற்றி எழுதுறேன். பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அப்போ பாருங்க, இங்க ஒரு ஏபி இருக்கு, இங்க ஒரு ஏபி இருக்கு. அப்போ 2 ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு. அப்போ 2 பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் இங்க ஒரு சிஏ வெக்டர் டாட் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இருக்கு, இங்க ஒரு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இருக்கு. அப்போ 2 சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்துலையும் 2 காமனா இருக்கா? அப்போ 2 வெளியே எடுத்துறேன். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதை பயன்படுத்தணும். இப்போ இதை நம்மளுக்கு பயன்படுத்துவோம். இப்போ நம்மளுக்கு என்ன நிரூபிக்கணும்? மாலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு அதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியை வச்சு நம்மளுக்கு எதிரும் முற்றொருமை இருக்கா? அப்போ முற்றொருமை அதாவது ஒரு ஃபார்முலா, அதாவது முற்றொருமை ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இருக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் 2 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர். அப்போ therefore
இப்போ ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் அதாவது ஏ வெக்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன எழுதலாம் ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் எழுதலாமா இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் இருந்து பாருங்க எல்லாத்துலையும் 2 காமனாக இருக்கா அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இப்போ இது நம்மளுக்கு எங்கேயாவது பார்த்துருப்போமா முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருப்போம் அதனோட மதிப்பு என்னது நமக்கு 0 அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் நமக்கு என்ன கொடுத்துறாங்க 3 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி என்றது நம்மளுக்கு 4 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி என்றது 5 ஸ்கொயர் இதோட மதிப்பு நம்மளுக்கு 2 இன்ட்டு 0 அதோட மதிப்பு நம்மளுக்கு 0 தானே 2 இங்கே 2 ஆள பெருக்கே நமக்கு 0 தான் இல்லையா அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 3 9 ப்ளஸ் 4 4 16 ப்ளஸ் 5 5 25 அப்போ 25 ப்ளஸ் 16 ப்ளஸ் 9 என்ன இது நம்மளுக்கு 50 அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 கிடைக்குது அப்போ ஸ்கொயர் ரூட் ஆன்சர் நம்மளுக்கு அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் 50 அப்போ ரூட் 50 இது நம்மளுக்கு இன்னும் சுருக்கலாம் அப்போ ரூட் 50 எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 2 அப்போ ரூட் 25 நம்மளுக்கு 5 அப்போ therefore மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 5 ரூட் 2 இதான் என்னுடைய தீர்வு.